இந்த நல்லாட்சி அரசாங்கம் மக்களுக்கு தேவையானதை கொடுக்குற ஒரு அரசாங்கம். 2 மாதம் தான் இந்த அரசாங்கம். 2 மாதத்துக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைகள் வந்தும் இந்த ஒரு பிரச்சனையும் வெளிக்காட்டாமல் மக்களுக்கு தெரியாமல் மக்கள் இப்போ இதே தான் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் இருந்து கொண்டு ரணில் விக்ரமசிங்க ஒப்போசிஷனில் இருந்திருந்தாருன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் டெய்லி மீடியா கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஹெட் குவார்ட்டர்ஸில் டெய்லி ஒரு யூஎன்பி காரனுக்கு விரோதமாக சொல்லி கொண்டிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு யூஎன்பி காரனுக்கே நான் சொல்கிறேன் என்ன சொல்கிறேன், இந்த அரசாங்கம் அமைச்சது 5 பேர் தேவைன்னு சொன்னாங்க இந்த அரசாங்கத்தை அமைக்க. அப்போ ஜேவிபியில் ஒரு 5 பேரோ டிஎன்ஏல ஒரு 5 பேர் எடுத்து இந்த அரசாங்கத்தை அமைக்கிச்சு. ஆனால் அமைக்காமல் என்ன செஞ்சாங்க, உள்ள கள்ளன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் உள்ள எல்லா கல்லனையும் எடுத்து உள்ளுக்கு போட்டுக்கொண்டாங்க. உள்ளுக்கு போட்டுக்கொண்டா இது யாப்பாளனே அப்பாளனையாக பேத்துட்டு இப்போ யாப்பாளனையை பற்றி பேசலாம். யாப்பாளனே உண்டு இல்லை. ஏன் இன்குவரி நடந்தால் அந்த எடுத்த அமைச்சர்மார் அவ்வளோ பேர் உள்ளுக்கிப்பான். இப்போ அந்த இன்குவரியும் இல்லை. இப்போ உங்களுக்கு தெரியும், இங்கே இந்த முன்னுக்கு ஆஃபீஸில் இருந்து அமைச்சர், முன்னாள் அமைச்சர் பெட்ரோலியமில் இருந்தவர் போல் 70 லட்சம் ரூபா 7 மில்லியனுக்கு வீட்டுக்கு ஃபர்னிச்சர்ஸ் ஆர்டர் பண்ணி வீட்டில் கொண்டு போய் இறக்கினாராம். இதை ரணில் விக்ரமசிங்க எனக்கு சொன்னார். ஆனால் இப்போ அவர் அந்த கேபினெட்டில் அமைச்சர். இப்போ அவருக்கு இன்குவரி இல்லை, கேவலம். அப்போ அரசாங்கத்தில் சல்லியை களவாண்டு அரசாங்கத்துக்குள்ளே வந்து ஒரு அமைச்சர் ஆவினா அவரை நாங்கள் பாதுகாப்போம். அவர் ஒப்போசிஷனில் இருந்தவர் மஹிந்த கேம்பில் இருந்தால் நாங்கள் அவர் அறுப்போம். இதுதானே யாப்பாளனி, இதுதானே நல்லாட்சி இல்லை. இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கணும். இந்த நாட்டு மக்கள் எதிர்பார்த்த ஒரு மாற்றம் வந்திக்கு மக்கள் கொடுத்தா உங்களுக்கு மாற்றத்தை. உங்களுக்கு கல்லனோட வாழ்கிறதுக்கு இல்லை, கல்லனை நல்லவன் ஆக்கி கல்லவனை மறியல் அனுப்பி அவனை திருத்தி எடுக்கிறது தான் உங்களுக்கு பவரை தந்திக்கு. அதனால் நல்லது நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கணும். நன்றி.